Hi friends, welcome to our channel. சகோ பெட் ஃபார்ம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சகோ பெட் ஃபார்மில் இருக்க ஈமு கோழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈமுன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், ஈமு கோழியை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுது. நம்ம இந்த ஈமு கோழி கேரளாவிலேருந்து தான் வாங்கினோம். அங்கே ரேட்டு ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு வித்தியாசம்னா, இது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்ததை பார்த்து அவங்கள்ட்ட பேசி வாங்கினேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவேன். 28, 30, 35, 40 வரை சொன்னவங்க உண்டு. நம்ம அதுலேருந்து ஒரு ரேட்டு சொல்லி தான் வாங்கினோம். வாங்கும்போது 3 மாத சிக்கில் தான் வாங்கினோம். இப்போ கிட்டத்தட்ட 4-5 மாதத்திட்ட ஆகுது. இப்போ நம்ம ஊருக்கு அடாப்ட் ஆச்சு. இப்போ பிரச்சனை இல்லை, இல்லை சாப்பாடு சாப்பிடுது, நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. முதல்ல வரும்போது குளிர் டைமாக இருந்ததுனால கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தது. அதுக்கு சாப்பாடு கரெக்டாக சாப்பிடல, நடக்குது கொஞ்சம் கஷ்டப்படுது. அப்படி இதில் என்னன்னு சொன்னால், இவங்க பெரிய ஒரு என்ன சொல்லுது ஸ்கேம் நடக்குது இந்த ஈமு கோழியை வச்சு. இது உண்மையை சொன்னால் இங்கே நம்ம ஊர்லேயோ கேரளாவிலேயோ பெரிய அளவில் ப்ரீட் பண்ணதான் யாருமே கிடையாது. எங்கேயோ யாரோ 1-2 பேர் பண்ணுதாங்க, அது உண்மை தான். இருந்தாலும் இது பல்காக பண்ணது வட இந்தியாவில் பண்ணுதாங்க. கர்நாடகாவிலையும் பண்ணுதாங்கன்னு சொல்லுதாங்க. ஆந்திராவில் 1-2 ஃபார்ம் இருக்குது. அது நம்ம யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணும்போது தெரியும். இது எல்லாமே வட இந்தியாவிலேருந்து வரதான். பெங்களூரில் ஒரு இடத்துல அங்கேருந்து இங்கே கேரளா சைடு, தமிழ்நாடு அங்கேருந்து எடுத்து பிரித்து கொடுக்காங்க. அப்போ இது என்னென்னா, அங்கே வட இந்தியாவில் இது ரொம்ப ஒரு ரேட்டுகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அப்படின்னா ஒரு 1, 2, 3 பேரை தாண்டி 4வது கை தான் நம்மகிட்ட கிடைக்கிது. அதுதான் இவ்வளோ ரேட்டுன்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி சரியாக கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் இது என்னென்னா, இன்ப்ரீட் ஆகி தான் நம்மகிட்ட கிடைக்கிது. சரியான கரெக்டாக ப்ரீடு பண்ணி யாருமே தரதில்லை. இன்ப்ரீட் ஆகி வாரதுனால உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதுக்கு கால் முட்டு வளைவு வருது. அதனால் சில பாதிப்புகள் உண்டு. இதை யாரும் சொல்லி தர மாட்டணும். நம்ம அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லணும்னா, அது மழையினால், அது குளிராக இருந்ததுனால அதாவது இது சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், இதுக்கு காலில் பாதிப்புற காரணமே இன்ப்ரீட் ஆகுறதுனால தான். இதை பற்றி நம்ம நிறைய சர்ச் பண்ணும்போதும் இதை பற்றி நம்ம படிக்கும்போதும் தெரியும். அதனால் இது நம்ம இப்போ கிடைக்கிறது கரெக்டாக ப்ராப்பராக முறையில் ப்ரீடாகி வாரது கிடையாது. இன்ப்ரீடாகி தான் வருது. அதனால் நிறைய இது வெயிட்டு வித்தியாசங்கள் வருது, ஹைட்டில் ரொம்ப பிரச்சனை வருது. இது எல்லாமே இருக்குது. இது இதெல்லாம் நான் ஏன் சொல்லுவேன்னு சொன்னால், இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுது, இது இவ்வளோ பெரிய ஒரு ப்ரைஸை ஏற்றி இப்போ கொடுத்துட்ருக்கணும். முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸும் பெரிய இதெல்லாம் நடந்தது. எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம இதை ஆசைக்காக தான் வாங்க போனால், அவங்க என்ன அதை கரெக்ட் பண்ணி ஒரு ஆள் ஆசையாக வாங்க வரும்போது அதுக்கான ரேட்டுகளை கூட்டி வாங்குதாங்க. சரி, நம்ம இது வாங்கி வளர்த்தோன்னு சொல்லி தான் வளர்த்துறது. சாப்பாடு நாங்கள் என்ன கொடுக்கணுன்னா, காலையில் இது முதல்ல கொஞ்சம் இதாக தான் இருந்தது, சாப்பாடெலாம் சாப்பிடாமல். அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேட்ஸ் எல்லாம் இருக்கனால, மற்ற பேட்ஸு சன்கண்ணூர், ஸ்மால் கண்ணூர் இதெல்லாம் இருக்கனால அதுக்கு கொடுக்குற முளைக்க வச்ச ஸ்ப்ரவுட்ஸில் கொஞ்சம் கொடுப்போம் காலையில். அதுக்கப்புறம் ஒரு 12 மணி அளவில் புல் அதை நல்லா கட் பண்ணி அதில் கொஞ்சம் கோதுமை தவிடு அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நல்லா சாப்பிடும். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு நேரம் நம்ம சதா கோழிகளை கொடுக்குற சாப்பாடு தான் கொடுப்போம். தண்ணி எப்போவுமே வச்சு கொடுப்போம், குடிக்கும். இப்போ கொஞ்சம் முதல்ல எல்லாம் நல்லா பயப்படும். நம்ம போக முன்னாடி பயந்து இதாகும். இப்போ பயப்படாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பெங்கால் கேட்டு. அது நம்மகிட்ட 2 எண்ணம் இருக்குது. இது மெயிலு. இது சார்கோல்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன சொல்லுது, ஒவ்வொரு பேர் போட்டு சொல்லணும். இது அந்த கலரு அந்த பேட்டர்னை வச்சு சார்கோல்னு சொல்லுவாங்க. இது மெயிலு. இது கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி. இவனுக்கு ஒரு பேர் நம்ம ஒரு ஃப்ரெண்டு தான் போட்டிருக்கேன். நைஜீரியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். இதுக்கு பேர் நோவான்னு வச்சுருக்கேன். பரவாயில்ல, நல்லா ஆக்டிவாக இருக்குது. வெளியே விடுவோம், ஆனாலும் கவனமாக தான் இருப்போம் வெளியே விட்டு பழகுறதுக்காக. இது நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு ஃபீமேலு. இது 3 மாதம். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுவோம், ரோஸ்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் சொல்லுதாங்க. ஆனால் இது உண்மையாட்டே என்னோட 100% அந்த குவாலிட்டி கிடையாது. நம்ம முதல்ல வாங்குது, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெங்கால் கேட்டு வாங்கி வளர்த்தி பழக்கம் கிடையாது. வாங்கினோம். ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது, நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறது, படிக்கிறத வச்சு ஒரு 80% ஓகேன்னு சொல்லலாம். 75%, 80% அந்த குவாலிட்டி இருக்குது. ஆனால் 100% அந்த குவாலிட்டி கிடையாது. இதுவும் அப்படி தான். அவங்க வியாபாரத்துக்காக எப்படி ப்ரீடு பண்ணுவாங்க என்ன ஏதுன்னெலாம் நமக்கு தெரியாது. நம்ம இப்போ ஆசைக்காக அது வாங்கி வளர்த்து தான் சாப்பிடுது. நம்ம சாப்பாடு கேட் ஃபுட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி சிக்கன் பீஸு கொடுப்போம். என்றைக்கும் இல்லை, அதை மாற்றி ரொட்டீனில் வந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் அப்டேட் இதுதான். அடுத்த வாரம் இனி ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.